حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தெளிவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு சந்தேகம், கடன் அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்டு பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். இது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கிரெடிட் கார்டை பொறுத்தவரையில் இன்றைய இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒன்று போன்று அது மாறியிருப்பதை பார்க்கிறோம். இப்போ கிரெடிட் கார்டு உலகத்தில் இந்த அமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில். பிறகு அதன் நடுப்பகுதியில் அது வளர ஆரம்பித்து இறுதி பகுதியிலே வளர்ச்சியின் உச்சகட்டத்தை அது அடைந்திருக்கின்றது. பொதுவாக இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இந்த அட்டைகளை, இந்த கார்டுகளை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஏடிஎம் கார்டு, அதாவது பொதுவாக நம்முடைய கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பதற்காக பயன்படுத்துகிற கார்டு. இந்த கார்டு பயன்படுத்துவதில் எந்த விதமான சர்ச்சைகளும் அறிஞர்கள் மத்தியிலே கிடையாது. இரண்டாவது வகையான கார்டு தான் டெபிட் கார்டு என்பது. நம்முடைய பணத்தை முதலீடு செய்துவிட்டு வங்கியிலே வைப்பு செய்துவிட்டு அந்த பணத்தை எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கார்டு தான் டெபிட் கார்டு. இது வர்த்தக தேவைகளுக்காக, வியாபார தேவைகளுக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த கார்டை பயன்படுத்துவதிலும் எந்த சர்ச்சைகளும் தோன்றுவதில்லை. ஆனால் கிரெடிட் கார்டு என்ற கடன் அட்டையை பொறுத்தவரையில் இந்த கடன் அட்டையின் மூலம் நிறைய சிக்கல்கள் என்று தோன்றியிருக்கின்றன. அதாவது கடன் அட்டையை பொறுத்தவரையில் இது கடன் எடுப்பதற்காக வேண்டி வங்கிகள் தயார் செய்திருக்கின்ற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. வங்கிகள் தங்களுடைய வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக மக்களுக்கு கடன் அட்டைகளை வழங்கி இருக்கிறது. இதன் மூலம் பல தரப்பு வருமானம் வங்கிக்கு இருக்கிறது. ஒன்று, வர்த்தக நிறுவனங்களின் ஊடாக வங்கிக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் மூலமும் நிறைய வருமானம் அவர்களுக்கு வருகிறது. இந்த கடன் அட்டைகளை பொறுத்தவரையில் கடன் அட்டையை விநியோகிக்கும் போது வங்கிகள் வாடிக்கையாளரிடம், அந்த கடன் அட்டையை பெறக்கூடியவரிடம் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட சொல்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு கால எல்லையை குறிப்பிட்டு, உதாரணமாக உங்களுக்குரிய கால எல்லை 1 மாதம் என்று கால எல்லையை குறிப்பிட்டு அந்த கால எல்லைக்குள் உங்களுடைய கடனை நீங்கள் செலுத்திவிட வேண்டும் என்று சொல்லும். அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நீங்கள் கடனை செலுத்த தவறினால் அதற்காக நாங்கள் இத்தனை வீதம் வட்டி அறவிடுவோம் என்று அந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருக்கும். அதற்கு அந்த வாடிக்கையாளர் கையொப்பமிட்டு அந்த கடன் அட்டையை பெறுகிறார். இப்போது தெளிவாக தெரிகிறது, வட்டிக்கு நாம் உடன்பட்டுத்தான் அந்த கடன் அட்டையை பெறுகிறோம். நாம் வட்டி கொடுக்கிறோமா இல்லையா என்பது இங்கே பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் சில கடன் அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் பேணுதலாக என்ன செய்வார்கள் என்றால் 30 நாட்களுக்குள் அவர்களுடைய கடனை திருப்பி செலுத்தி விடுவார்கள், வட்டி கட்டுவது கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே தோன்றுகிறது என்றால், இந்த கடன் அட்டையை பெறுவதற்காக அவர்கள் கையொப்பமிடும்போது வட்டிக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு கையொப்பம் விடுவதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கடன் அட்டையை பயன்படுத்தக்கூடாது என்பதை நமக்கு சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத். இந்த ரெண்டுக்கும் மத்தியில், தெளிவான ஹலாலுக்கும் தெளிவான ஹராமுக்கும் மத்தியில் சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகத்திற்கிடமான என்றால் அல்லாஹ் சந்தேகத்திற்குரியதாக வைக்கவில்லை, அல்லாஹ் தெளிவாக வைத்ததுதான்.
ஆனால் அதை புரிந்து கொள்வதில் மனிதனுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் மனிதன் இருக்கிறான். இப்படி அவனுக்கு சந்தேகமாக வரக்கூடிய அந்த விஷயங்களில் இந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களில் இருந்து யார் தன்னை காத்துக் கொள்கிறாரோ, யார் அதில் போய் விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் நல்லது செய்தவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒன்றில் இது தெளிவான ஹராம் என்று முடிவெடுக்க வேண்டும், அல்லது சந்தேகத்திற்கு இடமானது என்று முடிவெடுக்க வேண்டும். இந்த கடன் அட்டை தெளிவான ஹராம் என்று முடிவெடுத்தால் விட வேண்டும், சந்தேகத்திற்கு இடமானது என்று முடிவெடுத்தாலும் விட வேண்டும். இந்த சந்தேகத்திற்கு இடம் இல்லை, இது ஹலால் தான் என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே ஒன்றில் அது தெளிவான ஹராமாக இருக்கிறது, அல்லது சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கிறது. எனவே கடன் அட்டையை பயன்படுத்துவது கூடாது என்பதுதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. வல்லாஹு தஆலா அலம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. حي على الفلاح.